அதிக கேடானதொன்றும் செய்யாதபடிக்கு இனி பாவம் செய்யாது. ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. நாணல் ஓங்கி வளரும், ஆனா பலவீனப்படுத்திட்டே வர்றோம். பாவத்தை குறித்ததான ஒரு எச்சரிப்பு உங்களுக்கு தேவை. பாவம் மாத்திரம் கிட்ட வர்றதுக்கு முன்னால தெரிச்சு ஓடிடணும். யோசேப்பை போல இருக்கணும். நம்ம மனசுல எப்போதுமே ஒரு உணர்வு இருக்கணும். இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அந்த கொஸ்டின் இருந்துட்டே இருக்கணும். முதல்ல இந்த பாவம் வாசப்படியில படுத்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாவம் என்ன தெரியுமா செய்யும்? நீங்க போக போக நடக்க பின்னாலேயே நடந்து வரும். உங்கள் பாவங்கள் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாயிருங்கள். ஃபாலோ பண்ணும். பாவத்தை குறித்து மாத்திரம் ரொம்ப பயப்படுங்க. ஏன்னா அது உங்களை வீக் ஆகிட்டே அந்த சேறு இருக்கு பாத்தீங்களா? ஒரு தடவை என்ன கர்த்தர் அந்த சேத்துல இருந்து தூக்கிட்டாருன்னா அந்த சேத்து பக்கமே போயிடக்கூடாது. ஏன்னா தெரியுமா? அந்த சேத்துல இருந்து தூக்குனாருல எதுக்கு தெரியுமா தூக்குனாரு? உங்களை பெட்டியா செய்ய போறாரு. பெட்டினா என்ன தெரியுமா? உங்களை பயன்படுத்த போறாரு ஆண்டவர். ஒரு காலத்துல பாவிதான், ஆனா இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட பிற்பாடு என் இயேசுவை போலவே அவர் என்னை பரிசுத்தமாக்குகிறார்.